வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? நீங்க காலையில கண்ணு முழிச்சதும் முதல்ல என்ன பண்றீங்க? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். நம்மில் பல பேரோட பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? எழுந்த உடனே ஃபோன் தான் எடுப்பேன், அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன், இல்லைனா ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு ஓடணும், இப்படித்தான் இருக்கும். ஆனா மக்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம காலையில எழுந்ததும் செய்யற அந்த முதல் சில நிமிஷங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த நாள் முழுவதையும் தீர்மானிக்குது. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம உடம்போட எனர்ஜியையும் மனசோட புத்துணர்ச்சியையும் ஏன் நம்ம ஆரோக்கியத்தையே கூட பெரிய அளவில் பாதிக்குது. நீங்க காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா என்ன செய்வீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததும் முகம் ஏன் ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, உடம்பு ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு என்னைக்காவது தோணியிருக்கா? வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு விதமான பதட்டமும் எரிச்சலும் வயித்தை என்னமோ பண்ற மாதிரி இருக்கா? இல்லைனா ராத்திரி முழுக்க தூங்கி எழுந்த பிறகும் என்னவோ சரியா தூங்காத மாதிரி இருக்குப்பா அப்படின்னு ஒரு டயர்ட்னஸ் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கும் நடக்குதா? கவலைப்படாதீங்க, இது உங்க ஒருத்தரோட பிரச்சனை மட்டும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல இது பலரோட கதையா இருக்கு. நாம எல்லாரும் இன்னைக்கு எப்படி வாழறது அப்படின்னு யோசிக்கிறத விட எப்படியாவது உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற ஓட்டத்துல தான் அதிகமா கவனம் செலுத்துறோம். நம்ம மாமுனிவர்களும் சரி, சுவாமி விவேகானந்தர் போன்ற பெரியவர்களும் சரி, காலை நேரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்த்தாங்க. அவங்க காலை நேரத்தை ஆற்றல் பெருக்கும் தருணம்னு சொன்னாங்க. ஏன்னா காலையில நாம என்ன விதையை விதைக்கிறோமோ அதுதான் பகல் முழுக்க நம்ம உடம்புலையும் மனசுலையும் பூத்து குலுங்கும். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் காலையில செய்ய வேண்டிய 12 ரகசிய பழக்கங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். இது சுவாமி விவேகானந்தர் மட்டுமல்ல, நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்ச அந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவோட முடிவில் நீங்க காலையில எழுந்திருக்கிற அந்த முறையே கண்டிப்பா மாறும். இந்த வீடியோவில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன 12 எளிய காலை விதிகள், அதுல என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு ஒரு குட்டி சாம்பிள் சொல்றேன் பாருங்க. காலையில எழுந்ததும் நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களை விரட்டிட்டு மனசை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்ன? வலது பக்கம் திரும்பிதான் படுக்கையில இருந்து எந்திரிக்கணும்னு நம்ம பாட்டிமார்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான சயின்ஸ் என்ன? இது இதயத்துக்கும் மூளைக்கும் எப்படி நல்லது செய்யுது? காலையில ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கும் உடம்ப சோம்பல் முறிக்கிறதுக்கும் கூட ஒரு சரியான முறை இருக்கு. அது தெரிஞ்சா மாரடைப்புல இருந்து மூட்டு வலி வரைக்கும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அது என்ன முறை? சூரியனை பார்க்கறது ஏன் அவ்வளவு முக்கியம்? அதை சரியா எப்படி செய்யணும்? ஒரு 10 நிமிஷம் நடைப்பயிற்சி உங்க லைஃபையே எப்படி மாத்தும்? அது மட்டும் இல்லாம ஆயில் புல்லிங் மாதிரி நம்ம முன்னோர்களோட ரகசிய பழக்கங்கள், இதெல்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குது? முக்கியமா காலை உணவுல நாம பண்ற அந்த பெரிய தப்பு என்ன? அதை சரி பண்ணாலே உங்க வெயிட்டை எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம்? சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா நிஜம் என்னன்னா, இந்த சின்ன விஷயங்களை நாம ஒழுங்கா செய்யறோமாங்கிறது தான் கேள்வி. நம்மள பல பேருக்கு காலையில எழுந்ததும் மனசுல ஒரே குழப்பம். இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அந்த மீட்டிங்கை எப்படி முடிக்கிறது, டிராஃபிக்ல எப்படி போறது, இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா இந்த 12 பழக்கங்களை செய்ய ஆரம்பிச்சா அந்த ஓட்டத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த இடைவெளி தான் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கவும் உங்க வாழ்க்கையை நீங்களே சரியா நடத்தவும் உதவும். சும்மா யோசிச்சு பாருங்க, உங்க காலை நேரம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நீங்க உங்களுக்காக செலவு பண்ணீங்க? இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே இதுதான். இந்த 12 பழக்கங்களையும் நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுல ஒரு 5 அல்லது 6 பழக்கங்களை மட்டும் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும். உடம்பு பளிச்சுன்னு இருக்கும், மனசுல ஒரு தெளிவு பிறக்கும், எதையும் எதிர்கொள்றதுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இந்த மாற்றத்தை நீங்களும் அனுபவிக்கணுமா? அப்படின்னா இந்த வீடியோவை இப்பவே முழுசா பாருங்க. ஏன்னா அடுத்த சில நிமிஷங்கள்ல நான் சொல்ல போற அந்த 12 ரூல்ஸ் உங்க காலை நேரத்தோட அர்த்தமே மாறிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலிக்கும் உங்களை பத்தி அக்கறைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.
அவங்களும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நீங்க ரெடியா? நம்ம முன்னோர்களோட ஞானமும் சுவாமி விவேகானந்தரோட வழிகாட்டுதலும் கலந்த அந்த 12 அதிசய பழக்கங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். பழக்கம் 1, புன்னகையுடனும் நன்றியுடனும் எழுந்திருங்கள். மக்களே, இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இதோட பவர் ரொம்ப அதிகம். அது என்னன்னா, காலையில எழுந்திருக்கும் போது ஒரு சின்ன புன்னகையோடவும் ஒரு நன்றி உணர்வோடவும் எழுந்திருக்கிறது. என்னங்க இது, எழுந்த உடனே எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ராத்திரி சரியா தூக்கம் இல்லை, காலையில எக்கச்சக்க டென்ஷன் காத்துட்டு இருக்கு, இதுல எப்படி புன்னகை வரும்? ஆனா இங்க தான் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நீங்க காலையில கண்ணு முழிச்ச உடனே மனசுக்குள்ள எதையும் யோசிக்காம ஒரு சின்ன புன்னகையை உங்க முகத்துல கொண்டு வந்தீங்கன்னா உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். ஆஹா, இவன் சந்தோஷமா இருக்கான் போலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க மூளை டோபமைன், செரட்டோனின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். நாம நிஜமாவே சந்தோஷமா இருந்தாதான் சிரிக்கணும்னு இல்லைங்க. நாம சிரிச்சாலே நம்ம மூளை நம்மளை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிடும். இது ஒரு மேஜிக் மாதிரி. இதனால அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்க முடியும். மன அழுத்தம் அண்டவே அண்டாது. அடுத்ததா நன்றி சொல்றது. யாரோ செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்றது ஓகே, ஆனா எழுந்த உடனே யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் நேத்து ராத்திரி தூங்கிட்டு இன்னைக்கு காலையில சூரியனை பார்க்க முடியாம போயிருக்காங்க. ஆனா கடவுளோ இல்ல இயற்கையோ நமக்கு இன்னைக்கு ஒரு புது நாளை பரிசா கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு நாளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு மனசார சொல்லுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, நன்றி. என்னை கவனிச்சுக்க ஒரு அழகான குடும்பம் இருக்கு, நன்றி. உடம்புல எந்த பெரிய வலியும் இல்லாம இன்னைக்கு எழுந்திருக்க முடியுது, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரிகிற இந்த விஷயங்கள் கூட உலகத்துல பல பேருக்கு கிடைக்காத ஒரு கனவா இருக்கலாம். நாம எப்பவும் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவோம். ஆனா இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டா மனசுல ஒரு பெரிய நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கும். இந்த நன்றி உணர்வு உங்க மன ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய மருந்து. நீங்க காலையிலேயே ஒரு பாசிட்டிவ் மோட்ல இருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க சந்திக்கிற மற்றவங்க கிட்டையும் அந்த அன்பும் மரியாதையும் தானாவே வரும். இது உங்க உறவுகளை பலப்படுத்தும். அது மட்டும் இல்ல, நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு டாக்டர் சொல்றாங்க. ஒரு சின்ன புன்னகையும் ஒரு சின்ன நன்றியும் உங்களை நாள் முழுக்க சுறுசுறுப்பா வைக்கும். ஸோ நாளையில இருந்து காலையில அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு எரிச்சல் படாம, அப்பாடா இன்னைக்கு ஒரு புது நாள், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ ஸ்மைல் அப்படின்னு சொல்லி எழுந்துருங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்க செய்யற இந்த மாற்றம் அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக மாறும். பழக்கம் 2, வலது பக்கம் திரும்பி எழுந்திருங்கள். சகோதர சகோதரிகளே, நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க, டேய் எழுந்திருக்கும் போது வலது பக்கம் பார்த்து எந்திரிடா அப்படின்னு. நாம அப்போ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைச்சிருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு தெரியுமா? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதயம் நம்ம மார்போட இடது பக்கத்துல இருக்கு. நீங்க காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது டக்குன்னு இடது பக்கம் சாஞ்சி எழுந்தீங்கன்னா உங்க உடம்போட முழு எடையோட அழுத்தமும் இதயத்து மேல விழும். தூக்கத்துல இதயம் ரொம்ப நிதானமா அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த நேரத்துல இப்படி ஒரு திடீர் அழுத்தத்தை கொடுத்தா இதயத்தோட சீரான செயல்பாடு பாதிக்கப்படலாம். ஆனா நீங்க வலது பக்கம் திரும்பி எழுந்திருக்கும் போது இதயத்து மேல இருக்கிற அந்த அழுத்தம் குறையுது. இதனால இதயம் ரொம்ப ரிலாக்ஸா சுமூகமா அதோட வேலையை தொடங்குது. நம்ம வயிறு இருக்கிற அந்த அமைப்புக்கு வலது பக்கம் திரும்பி படுக்கிறதும் எந்திரிக்கிறதும் ரொம்ப நல்லது. நீங்க வலது பக்கம் சாஞ்சி எழும்போது உங்க வயிற்றுல சுரக்கிற அந்த அமிலங்கள் சரியான திசையில பாயுது. நம்மள பல பேருக்கு காலையில எழுந்ததும் நெஞ்செரிச்சல், ஒரு மாதிரி கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன காரணம் நம்ம எழுந்திருக்கிற முறைதான். வலது பக்கம் திரும்பி எழும்போது அந்த செரிமான குழாய் சரியா வேலை செஞ்சு கழிவுகள் வெளியேறவும் செரிமானம் சிறப்பா நடக்கவும் வழிவகுக்குது. நாம ஏதோ ஒரு பக்கமா திரும்பி சட்டுன்னு எழுந்தா முதுகுத்தண்டுல ஒரு விதமான பதற்றம் உண்டாகும். இதனாலதான் நிறைய பேருக்கு காலையில எழுந்ததும் இடுப்பு வலி, முதுகு வலி வருது. ஆனா வலது பக்கம் நிதானமா திரும்பி எழுந்தா அந்த பதற்றம் குறையுது. வலது பக்கம் திரும்பி எழும்போது உடம்புல இரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும். இதனால உங்க உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜனும் சத்துக்களும் சரியான அளவுல போய் சேரும். இப்போ நீங்க கேட்கலாம், இதனால மனசுக்கு என்ன பயன் அப்படின்னு.
ஒரு மெதுவான சரியான முறைப்படி எழும்போது உங்க உடம்பும் மனசும் ஒரு பேலன்ஸுக்கு வரும். டக்குன்னு எழுந்தா வர்ற அந்த தலை சுற்றல், ஒரு விதமான பதற்றம் இதெல்லாம் இருக்காது. மன அழுத்தம் குறையும். நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் சும்மா சொல்லலைங்க. உடம்போட ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? தூங்கி முடிச்சதும் கண்ணை திறந்த உடனே டக்குன்னு பெட்ல இருந்து குதிக்காதீங்க. முதல்ல வலது பக்கமா மெதுவா திரும்பி ஒரு சில வினாடிகள் அப்படியே படுத்துட்டு அப்புறமா உங்க கைகளை ஊன்றி நிதானமா உட்காருங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் மாரடைப்புல இருந்து செரிமான கோளாறு வரைக்கும் பல பெரிய பிரச்சனைகள் வராம உங்களை பாதுகாக்கும். இதை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதை தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்து பாருங்க. உங்க உடம்பு எவ்வளவு லேசா ஆரோக்கியமா மாறுதுன்னு நீங்களே உணர்வீங்க. பழக்கம் 3, உடலை முறுக்குங்கள். மக்களே, காலையில தூங்கி எழுந்ததும் நமக்கே தெரியாம கை காலை நீட்டி ஒரு சோம்பல் முறிப்போம் பாத்தீங்களா? அது ஏதோ சும்மா வர்றது கிடையாது. அது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு சிக்னல், மூளைக்கு சொல்லும் செய்தி. நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்க உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் போகுது. ஹலோ பாஸ், தூக்கம் முடிஞ்சு போச்சு, இப்போ நாம வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு மூளைக்கு ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி இது. நிறைய பேருக்கு காலையில எழுந்தாலும் அந்த தூக்க கலக்கம் போகாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே அப்படின்னு தோணும். அப்படிப்பட்டவங்க பெட்ல இருக்கும்போதே கை காலை நல்லா நீட்டி முறுக்கி பாருங்க. அந்த தூக்க கலக்கம் அப்படியே காணாம போயிடும். ஏன்னா உங்க மூளை டக்குன்னு ஆக்டிவ் மோடுக்கு மாறிடும். இப்போ நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு மாரடைப்பு வர்றதை நாம பார்க்கிறோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாம ராத்திரி முழுக்க படுத்து தூங்கும்போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப மெதுவா இருக்கும். இதயம் ரொம்ப அமைதியா வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல அலாரம் அடிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறது இதயத்துக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்கிற மாதிரி. திடீர்னு ஒரு அழுத்தத்தை இதயம் தாங்காது. ஆனா நீங்க எழுந்ததும் படுக்கையிலேயே உடம்ப மெதுவா முறுக்கும் போது ரத்த ஓட்டம் மெதுவா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நரம்புகள் எல்லாம் விரிவடையும். இதயம் அதோட வேகத்தை படிப்படியா அதிகப்படுத்தும். இப்படி செய்யும் போது இதயத்துக்கு எந்த பாதிப்பும் வராம மாரடைப்பு வர்ற வாய்ப்பு ரொம்பவே குறையுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. உடல் மற்றும் மன ஆற்றல். உடம்ப முறுக்கிறதுனால உங்க தசைகள்ல இருக்கிற இறுக்கம் குறையும். ராத்திரி முழுக்க ஒரே பொசிஷன்ல படுத்திருக்கிறதுனால வர்ற அந்த பிடிப்பெல்லாம் ரிலீஸ் ஆகும். இதனால உங்க உடம்புல ஒரு புது எனர்ஜி வர்றதை நீங்களே உணரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது மூளைக்கு நல்லா ரத்தம் பாயும். இதனால அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க செய்ய போற வேலைகள்ல ஒரு தெளிவான கவனமும் புத்துணர்ச்சியும் இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? நாளையிலிருந்து கண்ணை திறந்த உடனே அவசரமா எந்திரிக்காதீங்க. முதல்ல சொன்ன மாதிரி புன்னகையோட நன்றி சொல்லுங்க. 2வது சொன்ன மாதிரி வலது பக்கமா திரும்புங்க. இப்போ கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கால்களை கீழே நீட்டி நல்ல ஒரு சோம்பல் முறிங்க. உங்க உடம்போட ஒவ்வொரு நரம்பும் விரியறத ஃபீல் பண்ணுங்க. இந்த 1 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் உங்க இதயத்தை பாதுகாக்கும், உங்க மூளையை உஷாராக்கும், உங்க நாளை ரொம்பவே உற்சாகமாக்கும். பழக்கம் 4, எழுந்ததும் சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். மக்களே, நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? அலாரம் அடிச்ச உடனே ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி டக்குன்னு எழுந்து நிற்போம். இல்லைனா பாத்ரூம்க்கு அவசர அவசரமா ஓடுவோம். தயவு செஞ்சு அதை இனிமே பண்ணாதீங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. உடலுக்கு கொடுக்கும் அவகாசம். நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி கிடையாது, ஸ்விட்ச் போட்ட உடனே ஓடுறதுக்கு. இது ஒரு அற்புதமான உயிரியல் அமைப்பு. நீங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிடைமட்டமா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சீரா போயிட்டு இருக்கும். நீங்க திடீர்னு எழும்பி நிற்கும் போது புவியீர்ப்பு விசை காரணமா ரத்தமெல்லாம் டக்குன்னு கீழ் நோக்கி பாயும். இதனால உங்க மூளைக்கு தேவையான ரத்தம் போறதுல ஒரு சின்ன தாமதம் ஏற்படும். இதனால தான் நிறைய பேருக்கு காலையில எழுந்ததும் ஒரு மாதிரி தலை சுற்றல் வர்றது, இல்லைன்னா கண்ணு இருட்டுற மாதிரி இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க எழுந்ததும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெட்ல உட்காரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு மருத்துவத்துல சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு நிலையை மாற்றும் போது வர்ற இரத்த அழுத்த குறைவு. வயசானவங்களுக்கு இது ரொம்ப ஆபத்தா முடியும். டக்குன்னு எழுந்தா தடுமாறி விழ வாய்ப்பு இருக்கு.
ஆனா நீங்க எழுந்ததும் ஒரு 2 நிமிஷம் உட்காரும்போது உங்க உடம்பு அந்த நிலைக்கு தன்னை தயார் பண்ணிக்கும். உங்க இதயம் இப்போ நிமிர்ந்த உட்கார்ந்திருக்கிற நிலைக்கு ஏத்த மாதிரி ரத்தத்தை பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். உங்க தசைகளும் மூட்டுகளும் மெதுவா இயங்க தொடங்கும். இதனால எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாம உங்க நாள் பாதுகாப்பா தொடங்கும். உடம்பை தாண்டி இது மனசுக்கும் ரொம்ப நல்லது. அந்த 2 நிமிஷம் நீங்க அமர்ந்திருக்கும் போது உங்க மூளை முழு விழிப்பு நிலைக்கு வரும். அந்த நேரத்துல இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு உங்க எண்ணங்களை நீங்க ஒழுங்குபடுத்திக்கலாம். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களோட ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிறவி மாதிரி அப்படின்பார். அந்த புது பிறவியோட முதல் சில நிமிஷங்களை அமைதியா உட்கார்ந்து ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கிற மனநிலையில இருப்பீங்க. ஏனோ தானோன்னு ஓடாம ஒரு திட்டத்தோட உங்க நாளை தொடங்குவீங்க. நீங்க என்ன செய்யணும்? நாளையிலிருந்து வலது பக்கம் திரும்பி மெதுவா கைகளை ஊன்றி எழுந்து பெட்ல அப்படியே உட்காருங்க. தரையில காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்க உடம்பு விழிச்சுக்கிட்டதை உணருங்க. அதுக்கப்புறம் மெதுவா எழுந்து உங்க வேலையை பார்க்க போங்க. இந்த சின்ன இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இது உங்க உடம்புக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை. இது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, உங்க மன அமைதியையும் பல மடங்கு அதிகரிக்கும். பழக்கம் 5. உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, நாம இப்போ பெட்ல அமர்ந்திருக்கோன்னு வைப்போம். அந்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுதான் 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்த்து அந்த சூட்டை அப்படியே மெதுவா நம்ம கண்கள்ல வைக்கிறது. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் பாமினி முத்ரா. நாம ஏன் இதை செய்யணும்? இது ஏதோ ஒரு சடங்கு கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான எனர்ஜி சயின்ஸ் இருக்கு. உள்ளங்கையில் இருக்கும் ஆற்றல். நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு முனைகள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல நம்ம உள்ளங்கைகளும் ஒன்று. நீங்க 2 உள்ளங்கைகளையும் வேகமா தேய்க்கும் போது அங்க ஒரு வெப்பம் உருவாகும். அது வெறும் சூடு மட்டும் கிடையாது, அது உங்க உடம்புல இருக்கிற பிராண சக்தி. காலையில எழுந்ததும் நம்ம கண்கள் ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த நேரத்துல உங்க உள்ளங்கையில உருவான அந்த இயற்கையான வெப்பத்தை அப்படியே கண்கள்ல வைக்கும்போது உங்க கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். கண்களுக்கும் மூளைக்கும் ஒரு ரீசார்ஜ். யோசிச்சு பாருங்க, நேத்து முழுக்க நாம மொபைல் பார்த்திருப்போம், லேப்டாப் பார்த்திருப்போம். இதனால நம்ம கண்கள் ரொம்பவே டயர்ட் ஆகி இருக்கும். காலையில எழுந்ததும் இந்த பாமிங் முறை மூலமா அந்த சோர்வை அப்படியே நீக்க முடியும். இந்த வெப்பம் கண்களை சுத்தி இருக்கிற இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். இதனால கண்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகி உங்க பார்வை திறன் மேம்படுறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னொரு ரகசியம் சொல்றேன். நம்ம கண்ணுக்கும் நம்ம மூளைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. நீங்க கண்களை மூடி அந்த இதமான சூட்டை உணரும் போது உங்க நரம்பு மண்டலம் அப்படியே அமைதியாகும். அந்த ஒரு நிமிஷம் நீங்க உலகத்தையே மறந்து அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வெப்பத்தை மட்டும் உணர்வீங்க. அது ஒரு குட்டி மெடிடேஷன் மாதிரி இருக்கும். இதனால அன்னைக்கு ஆரம்பிக்க போற அந்த நாள்ல இருக்கிற மன அழுத்தம் அப்படியே குறையும். சுவாமி விவேகானந்தர் எப்பவும் சொல்லுவாரு, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, அதை நீங்க தான் தட்டி எழுப்பணும் அப்படின்னு. இந்த உள்ளங்கைகளை தேய்க்கிற செயல் உங்க உடம்புல இருக்கிற அந்த தூங்குற ஆற்றலை மெதுவா தட்டி எழுப்புற ஒரு வித்தை. இது உங்க முகத்துல ஒரு பொலிவை தரும், உங்களை ரொம்பவே சுறுசுறுப்பா மாத்தும். நீங்க என்ன செய்யணும்? நாளையிலிருந்து பெட்ல உட்கார்ந்ததும் உங்க 2 கைகளையும் மார்புக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நல்லா வேகமா தேயுங்க. உங்க உள்ளங்கை நல்லா சூடாகிற வரைக்கும் தேயுங்க. இப்போ அந்த உள்ளங்கைகளை ஒரு கிண்ணம் மாதிரி வளைச்சு மெதுவா உங்க மூடிய கண்கள் மேல வைங்க. கைகள்ல இருக்கிற அந்த வெப்பம் அப்படியே உங்க கண்ணுக்குள்ள இறங்குறத ஒரு 30 செகண்ட் உணருங்க. கண்களை திறக்கும் போது கைகளை மெதுவா எடுத்துட்டு மெதுவா திறங்க. இப்ப பாருங்க, உலகம் முன்னைய விட ரொம்ப தெளிவா பிரகாசமா தெரியும். இது உங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்க உயிருக்கே கொடுக்கிற ஒரு ரீசார்ஜ். பழக்கம் 6. தண்ணீர் குடிக்கவும். நண்பர்களே, நம்மள பல பேர் எழுந்த உடனே காஃபி இல்லைன்னா டீ தேடுவோம். ஆனால் நம்ம உடம்பு காலையில் கேட்கறது அந்த கஃபைன் கிடையாது, அதுக்கு தேவையானது தண்ணீர். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 முதல் 3 டம்ளர் வரைக்கும் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிங்க. ஏன் சில்லுன்னு இருக்கிற தண்ணியை குடிக்கக்கூடாது? நம்ம உடம்போட உட்புற வெப்பநிலை எப்பவும் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். நீங்கள் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா அதை சூடுபடுத்தவே உங்கள் உடம்பு நிறைய எனர்ஜியை செலவு பண்ணும்.
ஆனால் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கும்போது அது உங்கள் உடம்புக்குள்ளே போய் அப்படியே ஒரு நல்ல கிளீனிங் வேலையை ஆரம்பிக்கும். நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்காதீங்க. சுவாமி விவேகானந்தர் கூட இதை வலியுறுத்தி இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து தண்ணி குடிங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி வேகமாக போய் உங்கள் குடல் சுவர்களில் மோதும். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து மெதுவாக சிப் பண்ணி குடிக்கும்போது அது உங்கள் சிறுநீரகத்தை வடிகட்ட தயார் பண்ணுது. முக்கியமாக இப்படி உட்கார்ந்து குடிக்கும்போது தான் உங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் ரிலாக்ஸ் ஆகி காலையில் மலங்கழிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து. ராத்திரி முழுக்க நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய நச்சு பொருட்கள் ரத்தத்தில் கலந்துருக்கும். காலையில் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த நச்சுக்கள் எல்லாம் சிறுநீர் மூலமாகவும் மலம் மூலமாகவும் வெளியே வந்துடும். இது உங்கள் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தி அன்னைக்கு நீங்கள் சாப்பிட போகிற உணவை செரிக்கிறதுக்கு வயிற்றை தயார் பண்ணும். நச்சுக்கள் வெளியே போகிறதுனால உங்கள் இம்யூனிட்டி பல மடங்கு அதிகமாகும். கிருமிகள் உங்கள் உடம்பை தாக்காது. உங்கள் தோல் வறண்டு போகாமல் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். முகம் அப்படியே பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிக்கும். க்ரீம் போடாமலே முகம் அழகாக இருக்கணும்னா இதுதான் வழி. நம்ம மூளையில் 70% மேலே தண்ணி தான் இருக்குது. காலையில் நீங்கள் தண்ணி குடிக்கிறது உங்கள் மூளையை அப்படியே தட்டி எழுப்பி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? நாளையிலிருந்து 1 to 3 டம்ளர் மிதமான வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. கீழே அமர்ந்து ஒவ்வொரு மடக்கா ரசிச்சு பருகுங்க. இது ஏதோ வெறும் தண்ணி குடிக்கிற வேலை இல்லைங்க. உங்கள் உடம்பை நீங்களே கழுவி சுத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான செயல். இதை செஞ்சு பாருங்க. ஒரு வாரத்திலேயே உங்கள் உடம்பு எவ்வளவு லேசாக இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பழக்கம் 7. கண்களில் தண்ணீர் தெளித்துக் கொள்ளுங்கள். மக்களே, நம்மள பல பேர் காலையில எழுந்ததும் அப்படியே முகத்தை கழுவுவோம். ஆனா கண்களுக்குன்னு ஒரு தனி அக்கறை கொடுக்கறதே இல்லை. ஆனா நம்ம முன்னோர்களும் யோக கலைகளும் இதை ரொம்பவே வலியுறுத்துது. யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புலயே ரொம்ப மென்மையான ஆனா அதிகமா வேலை செய்யற ஒரு உறுப்புன்னா அது நம்ம கண்கள் தான். ராத்திரி முழுக்க தூங்கி எழுந்திருக்கும் போது கண்களோட ஓரங்கள்ல அழுக்குகள், தூசி, அப்புறம் சில கிருமிகள் படிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை எடுத்து உங்க கண்கள்ல தெளிக்கும் போது அந்த அழுக்குகள் எல்லாம் அப்படியே அடிச்சிட்டு போயிடும். இது உங்க கண்களை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம உங்க பார்வை திறனை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம கண்கள் குளிர்ச்சியானா நம்ம மூளையும் தானாவே குளிர்ச்சியாகும். நீங்க அந்த தண்ணியை தெளிக்கும் போது அந்த ஒரு நிமிஷத்துல உங்க நரம்பு மண்டலம் அப்படியே அமைதியாகும். நேத்து ராத்திரி சரியா தூக்கம் இல்லைனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கவலையில படுத்திருந்தாலும் சரி, காலையில இந்த ஒரு சின்ன வேலை உங்க மன அழுத்தத்தை அப்படியே குறைச்சு உங்களை ஒரு தெளிவான கவனத்துக்கு கொண்டு வரும். தூக்க கலக்கத்தை விரட்டிட்டு உங்களை நிஜமாவே முழிச்சுக்க வைக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கண்களை சுத்தி இருக்கிற கருவளையங்கள். அப்புறம் காலையில எழுந்ததும் கண்கள் வீங்கி போய் ஒரு மாதிரி சோர்வா இருக்கும். தொடர்ந்து காலையில குளிர்ந்த தண்ணியை கண்கள்ல தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வீக்கம் குறையும், இரத்த ஓட்டம் சீராகி அந்த கருவளையங்களும் மெதுவா மறைய ஆரம்பிக்கும். உங்க கண்கள் நல்லா பளிச்சுன்னு பிரகாசமா மாறும். தூக்கத்தின் தரம் மேம்படும். ஆச்சரியமா இருக்குல்ல? காலையில செய்யற இந்த பழக்கம் அன்னைக்கு ராத்திரி நீங்க நல்லா தூங்குறதுக்கும் உதவியா இருக்கும். ஏன்னா உங்க கண்களோட நரம்புகள் காலையிலேயே புத்துணர்ச்சி அடைகிறதுனால உங்க உடம்போட பயாலாஜிக்கல் கிளாக் சரியா வேலை செய்யும். நீங்க என்ன செய்யணும்? கை நிறைய நல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. கண்கள் மேல மெதுவா தண்ணியை தெளிங்க. ஒரு 10 to 15 தடவை இப்படி செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணியால மெதுவா ஒத்தி எடுங்க. கண்ணை துடைச்சு முடிச்சதும் பாருங்க, அப்படியே ஒரு ஏசி ரூம்குள்ள நுழைஞ்ச மாதிரி உங்க உடம்பும் மனசும் எவ்வளவு சில்லுன்னு ரிலாக்ஸா இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. இது உங்க கண்ணுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். பழக்கம் 8. ஆயில் புல்லிங். மக்களே, காலையில வெறும் வயிற்றுல நல்லெண்ணெய் கொண்டு வாய் கொப்பளிக்கிறது தான் ஆயில் புல்லிங். இன்னைக்கு இருக்கிற வெளிநாட்டுக்காரங்க இதை கண்டுபிடிச்சி ஏதோ புதுசு மாதிரி பேசுறாங்க. ஆனா நம்ம ஆயுர்வேதத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கவல கிரகம் அப்படின்னு இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இது வெறும் வாய் சுத்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, இது முழு உடம்புக்கான ஒரு டீடாக்ஸ் மெக்கானிசம்.
காலையில பல் துலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நல்ல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்து வாயில ஊத்திக்கோங்க. அதை முழுங்கிடாம வாயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுழற்றி சுழற்றி கொப்பளிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்திலிருந்து அதிகபட்சம் 20 நிமிஷம் வரைக்கும் இதை செய்யலாம். அந்த எண்ணெய் உங்க வாயில இருக்கிற உமிழ்நீரோட கலந்து ஒரு வெள்ளை நிற திரவமா மாறும். அதுக்கப்புறம் அதை வெளியே துப்பிடணும். நம்ம வாய் தான் கிருமிகள் தங்குறதுக்கு ஒரு பெரிய வாசல். ராத்திரி முழுக்க நம்ம வாயில கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் பெருகி இருக்கும். நீங்க எண்ணெயை வச்சு கொப்பளிக்கும் போது அந்த எண்ணெய் ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யும். பற்களுக்கு நடுவுல ஈறுகள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற அத்தனை கிருமிகளையும் இந்த எண்ணெய் இழுத்துட்டு வந்துடும். இதனால பற்கள் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா மாறும். ஈறுகள்ல ரத்தம் வர்றது, வீக்கம் இதெல்லாம் குறையும். முக்கியமா மவுத் ஃப்ரெஷ்னர் இல்லாமலே வாய் துர்நாற்றம் சுத்தமா நீங்கிடும். ஆயில் புல்லிங் பண்றதுனால நம்ம மூச்சு குழல் சுத்தமாகும். சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரி நம்ம நாக்குல இருக்கிற சில நரம்பு முனைகள் நம்ம வயிறு மற்றும் குடல் பகுதிகளோட நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு. ஆயில் புல்லிங் பண்ணும்போது அந்த நரம்புகள் தூண்டப்பட்டு செரிமானம் ரொம்பவே சீராகும். உடம்புல இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் வெளியேறா இது ஒரு மெயின் ரூட். சுவாமி விவேகானந்தர் எப்பவும் சொல்லுவாரு, சுத்தமான உடம்புல தான் சுத்தமான ஆன்மா இருக்கும்னு. உடம்ப தூய்மையா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை முறைகளை அவர் ரொம்பவே மதிச்சாரு. எண்ணெயை துப்பும் போது பேசின்ல துப்பாம ஒரு ஓரமா மண்ணுல இல்லைன்னா டஸ்ட்பின்ல துப்புங்க. ஏன்னா எண்ணெய் குழாயை அடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு. துப்புனதுக்கு அப்புறம் வாயை நல்லா வெதுவெதுப்பான தண்ணியால கழுவிட்டு அப்புறமா பிரஷ் பண்ணுங்க. முதல்ல 2 நிமிஷம் பண்ணாலே பெரிய விஷயம்தான். மெதுவா நேரத்தை அதிகப்படுத்துங்க. இதை செஞ்சு முடிச்ச உடனே உங்க வாய் எவ்வளவு லேசா சுத்தமா இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க முகமே ஒரு தனி பொலிவோட இருக்கும். பழக்கம் 9, சூரிய தரிசனம். நண்பர்களே, நாம எல்லாரும் சூரியனை ஏதோ வானத்துல இருக்கிற ஒரு நெருப்பு பந்துன்னு மட்டும் பார்க்கிறோம். ஆனா சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவார்னா, இந்த உலகத்துக்கே எனர்ஜி கொடுக்கிற அந்த பரம்பொருளோட நேரடி வடிவம் தான் சூரியன் அப்படின்னு. சூரியன் இல்லைனா இங்க எந்த உயிருமே கிடையாது. அப்படிப்பட்ட சூரியனோட சக்தியை நாம எப்படி நேரடியா நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிறது? அதுதான் இந்த சன் கேசிங். எப்போ எப்படி செய்யணும்? இதை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. சூரியன் உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சூரிய கதிர்கள் ரொம்ப மென்மையா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாத்தீங்களா? அப்பதான் இதை செய்யணும். காலையில எழுந்ததும் வெறும் காலோட சூரியனை நேரடியா நேருக்கு நேர் பார்க்கணும். ஆரம்பத்துல ஒரு 10 செகண்ட் பாருங்க, அப்புறம் மெதுவா நேரத்தை அதிகப்படுத்துங்க. மத்த நேரத்துல சூரியனை பார்த்தா கண்ணு பாதிக்கும். ஆனா அதிகாலை சூரியன் ஒரு அமிர்தம் மாதிரி. நம்மள பல பேருக்கு இன்னைக்கு வைட்டமின் பி குறைபாடு இருக்கு. இதனாலதான் கை கால் வலி, சீக்கிரம் சோர்வடைகிறதெல்லாம் வருது. சூரிய ஒளி தான் இந்த வைட்டமின் டியோட மெயின் சோர்ஸ். நீங்க சூரியனை பார்க்கும்போது உங்க கண்களுக்கு மட்டும் இல்ல, உங்க முழு உடம்புக்கும் அந்த எனர்ஜி போகுது. இது உங்க எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்கும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகப்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, சூரிய ஒளி நம்ம உடம்புல பட்டாலே செரட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதுக்கு பேரு ஹாப்பி ஹார்மோன். காலையில சூரியனை பார்த்தாலே உங்க மனசுல இருக்கிற கவலை, பயம், டிப்ரெஷன் எல்லாம் அப்படியே சூரியனை பார்த்த பனி மாதிரி விலகிடும். ஒரு நாள் முழுக்க நீங்க ரொம்ப தெளிவாகவும் பாசிட்டிவாகவும் இருக்க இதுதான் ரகசியம். நிறைய பேர் நினைப்பாங்க சூரியனை பார்த்தா கண்ணு கெட்டிடும்னு. ஆனா அதிகாலை சூரியனை பார்க்கிறது கண் தசைகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். இது உங்க பார்வை திறனை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு பாடி கிளாக் இருக்கு. காலையில சூரிய வெளிச்சத்தை உங்க கண்ணு பார்த்தாதான் உங்க மூளைக்கு டே விடிஞ்சாச்சு அப்படின்னு புரியும். இப்படி செஞ்சாதான் அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. விவேகானந்தர் என்ன சொல்லுவார்னா, ஒளியை நோக்கி நடங்க, இருட்டு தானாவே போயிடும் என்பார். அவர் காலையில தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த சூரிய ஒளியோட சக்தியை ரொம்பவே விரும்புவாரு. சூரிய ஒளி நம்ம மூளையில இருக்கிற பினியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஞாபக சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகப்படுத்தும். நீங்க என்ன செய்யணும்? நாளையிலிருந்து சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு மொட்டை மாடிக்கோ இல்ல வெளியிலையோ போங்க. கண்ணாடி போட்டிருந்தா கழட்டிடுங்க. அமைதியா நின்னுக்கிட்டு அந்த இளம் சூரியனை ஒரு நிமிஷம் கண் சிமிட்டாம பார்க்க முயற்சி பண்ணுங்க. அந்த ஒளி உங்க கண்ணு வழியா போய் உங்க உடம்பு முழுக்க பரவுறத கற்பனை பண்ணுங்க. அந்த 1 நிமிஷம் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட நேரடியா கனெக்ட் ஆகிற நிமிஷம்.
இதை செஞ்சு முடிச்சதும் உங்க உடம்புல ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு எனர்ஜியை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. பழக்கம் 10 காலை நடைப்பயிற்சி. மக்களே, சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவார். இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் தான் நமக்கு இப்போ தேவைன்னு. வெறும் தியானம் மட்டும் போதாது. உடம்பு இரும்பு மாதிரி உறுதியா இருக்கணும்னா இந்த நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியம். ஏன் காலையில் நடக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். நைட் வாக்கிங் போனால் என்ன, இல்லை ஈவினிங் போனால் என்ன? காலையில் இருக்கிற அந்த புத்துணர்ச்சியான காற்றுல ஒரு மேஜிக் இருக்குது. விடியற் காலையில் மரங்கள் ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடும். அந்த ஆக்சிஜன் உங்கள் ரத்தத்தில் கலக்கும்போது உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ரீசார்ஜ் ஆகும். இதயமும் இரத்த ஓட்டமும். நீங்கள் நடக்கும்போது உங்கள் இதய துடிப்பு சீராகுது. இதனால் இரத்த ஓட்டம் உடம்போட உச்சி முதல் உள்ளங்கால் வரை பாயுது. யாருக்கெல்லாம் பிளட் பிரஷர் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு அருமையான இயற்கை மருந்து. தொடர்ந்து காலையில் நடக்கிறவங்களுக்கு இதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு 50% குறையுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. உங்கள் இதயம் ஒரு பவர்ஃபுல் பம்ப் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எடை குறைப்பு மற்றும் தசைகள். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை தொப்பை குறையலை, வெயிட் குறையலைங்கிறது தான். நீங்கள் ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, டெய்லி காலையில் ஒரு 20 நிமிஷம் வேகமாக நடந்தாலே போதும். உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா கலோரிகள் எரிய ஆரம்பிக்கும். உங்கள் கால்களில் இருக்கிற தசைகள் வலுப்பெறும். மூட்டுகளில் இருக்கிற அந்த நெகிழ்ச்சி அதிகமாகும். வயசான காலத்தில் வர்ற அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் வராமல் இருக்கணும்னா இப்போவே நடக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நடக்கும்போது உங்கள் மூளையில் என்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதுக்கு பேர் ஃபீல் குட் ஹார்மோன். அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். மன அழுத்தம், கவலை, எரிச்சல் இதெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். இயற்கை ஒளியும் அந்த பசுமையும் உங்கள் கண்ணுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய அமைதியை தரும். நோய் எதிர்ப்பு சக்தி. வழக்கமாக காலையில் நடக்கிறவங்களுக்கு சட்டுன்னு சளி காய்ச்சல் வராது. ஏன்னா உங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக மாறும். உங்கள் உடம்போட பயோலாஜிக்கல் கிளாக் சரியாக வேலை செய்கிறதுனால அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு குட்டி தூக்கம் போடாமலேயே ஆழ்ந்த தூக்கம் தானாகவே வரும். நீங்கள் என்ன செய்யணும்? நாளையிலிருந்து ரொம்ப தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தெருவோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பூங்காவோ ஒரு 15 நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க. நடக்கும்போது மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க, பாட்டு கூட கேட்காதீங்க. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த புது காற்றை சுவாசிச்சுக்கிட்டே நடங்க. முடிஞ்சா புல்லுல வெறும் காலில் நடங்க, அது இன்னும் சூப்பர் எஃபெக்ட் தரும். நீங்க நடக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு நீண்ட கால ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி கூட்டி செல்லும். சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த வலிமையான இளைஞனாக நீங்க மாற இதுதான் முதல் படி. ஒரு வாக்கிங் கிளம்பலாமா? பழக்கம் 11 தியானம் மற்றும் பிராணாயாமம். மக்களே, சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயத்தை உலகத்துக்கே உறக்க சொன்னார். தியானம் தான் உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்தும்னு. அவர் சொல்லுவாரு, நம்மள பல பேர் நினைக்கிறோம் தியானம்னா ஏதோ காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு. கிடையவே கிடையாது. தியானம்ங்கிறது உங்க மனசோட அலைகளை அமைதிப்படுத்துற ஒரு கலை. காலையில எழுந்ததும் உங்க மனசுல ஒரு நாளைக்கு 60,000க்கும் மேல எண்ணங்கள் ஓடும். இதுல பாதி தேவையில்லாத பயம், கவலை, பதட்டம்லாம். தியானம் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு கலங்கிய குட்டையில் இருக்கிற அழுக்கெல்லாம் கீழே படிஞ்சு தண்ணி எப்படி தெளிவா மாறுமோ அதே மாதிரி உங்க மனசை தெளிவாக்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சை கவனிச்சாலே போதும், உங்க கவனம் பல மடங்கு அதிகமாகும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா படிக்கிறது நல்லா மனசுல நிற்கும். வேலை பார்க்குறவரா இருந்தா அந்த வேலையை ரொம்ப ஸ்பீடா கரெக்டா முடிக்க முடியும். நம்ம நுரையீரலோட முழு திறனையும் நாம பயன்படுத்துறதே இல்லை. பிராணாயாமம் செய்யும்போது உங்க நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் முழுசா போய் சேரும். இது உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும். உங்க உடம்புல இருக்கிற சோர்வை அப்படியே விரட்டிட்டு ஒரு பெரிய எனர்ஜியை தரும். பிளட் பிரஷர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். உங்க நோய் எதிர்ப்பு சக்தி எக்கச்சக்கமா அதிகமாகும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். தியானமும் பிராணாயாமமும் செய்யறவங்க கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அவங்க சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க, பதட்டப்பட மாட்டாங்க. எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்களை பத்தின ஒரு சுய விழிப்புணர்வு வந்துடும். விவேகானந்தர் சொல்லுவாரு, உங்களை நீங்களே பலவீனமானவன்னு நினைக்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாவம்னு சொல்லுவார். அந்த பலவீனத்தை ஓட்டிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சக்தியை தட்டி எழுப்புறது தான் இந்த தியானம். நீங்க என்ன செய்யணும்? நாளையிலிருந்து உங்க நடைப்பயிற்சி முடிஞ்சதும்
ஒரு அமைதியான இடத்துல முதுகெலும்பு நேரா இருக்கிற மாதிரி நிமிர்ந்து உட்காருங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்க மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க. வேற எதையும் நினைக்க வேண்டாம். மூச்சு உள்ள போகும்போது நான் வலிமையானவன் அப்படின்னும், வெளியே வரும்போது என் கவலைகள் எல்லாம் வெளியேறுது அப்படின்னும் மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதை செய்யுங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க செலவு பண்ற நேரம் அன்னைக்கு மீதி இருக்கிற 23 மணி நேரத்தையும் ரொம்ப சந்தோஷமாவும் புத்திசாலித்தனமாவும் மாத்திடும். தியானம் பண்றவன் தோத்து போனதா சரித்திரமே இல்லை. பழக்கம் 12. ஆரோக்கியமான காலை உணவு. மக்களே, ஏன் காலை உணவு அவ்வளவு முக்கியம்? நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? டைம் இல்லை அப்படின்னு சொல்லி காலை உணவை தவிர்த்துருவோம். ஆனா இங்கிலீஷ்ல இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? பிரேக் த ஃபாஸ்ட். அதாவது ராத்திரி முழுக்க நாம சாப்பிடாம இருந்த அந்த விரதத்தை உடைக்கிற சாப்பாடு இதுதான். நீங்க காலையில சாப்பிடாம இருந்தா உங்க மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லப்படுற வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப மெதுவாயிடும். இதனாலதான் நிறைய பேருக்கு அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு மாதிரி மந்தமா தூக்கமா வர்றது. காலையில நீங்க ஒரு ராஜாவை போல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போதான் உங்க மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைச்சு நீங்க புத்திசாலித்தனமா வேலை செய்ய முடியும். என்ன சாப்பிடணும்? காலை உணவுங்கிறது வெறும் வயித்தை நிரப்புற விஷயம் இல்லைங்க. அது சத்துக்களோட ஒரு கலவையா இருக்கணும். புரதம், முட்டை, பயறு வகைகள் இல்லைன்னா தயிர், இது உங்களை ரொம்ப நேரம் பசிக்காம வச்சுக்கும். நார் சத்து, ஓட்ஸ், காய்கறிகள், பழங்கள், இது உங்க செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின்ஸ், இயற்கையான பழங்கள்லேருந்து கிடைக்கிற அந்த சத்துக்கள் உங்களை நோய்கள்லேருந்து பாதுகாக்கும். சுவாமி விவேகானந்தர் எப்பவும் சொல்லுவாரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம எண்ணங்களா மாறுதுன்னு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே செஞ்ச சுத்தமான சத்தான உணவை சாப்பிடுங்க. பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? யாரு காலையில நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் உடல் எடை சீக்கிரமா குறையும். ஏன்னா காலையில நீங்க நல்லா சாப்பிடும்போது மற்ற நேரங்களில் நீங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஆர்வம் குறைஞ்சிடும். நாம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் மக்களே அந்த நாளோட அஸ்திவாரமே. ஒரு கட்டிடத்துக்கு பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் நம்ம காலை பழக்கங்கள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 12 பழக்கங்களும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனா அந்த எளிமையில தான் ஒரு பெரிய சக்தியே ஒளிஞ்சிருக்கு. உங்க மனசுல ஆழமா பதியறதுக்காக அந்த 12 விதிகளையும் ஒரு தடவை வேகமா சொல்லிடுறேன். முதல் பழக்கம், புன்னகையோடவும் நன்றியோடவும் எழுந்திருக்கிறது. இது நம்ம மனசை பாசிட்டிவா மாத்தும். 2வது, வலது பக்கம் திரும்பி எழுகிறது. இது நம்ம இதயத்தை பாதுகாக்கும். 3வது, உடம்ப நல்லா முறுக்கி சோம்பல் முறிக்கிறது. இது ரத்த ஓட்டத்தை தூண்டும். 4வது, எழுந்ததும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. இது நம்ம மூளையை தயார் பண்ணும். 5வது, உள்ளங்கையை தேய்ச்சி கண்கள்ல வைக்கிறது. இது கண்களுக்கு எனர்ஜி தரும். 6வது 7வது, தண்ணி குடிக்கிறது, கண்ணுல தண்ணி தெளிக்கிறது. இது உடம்ப சுத்தப்படுத்தும். 8வது, ஆயில் புல்லிங், நம்ம முன்னோர்களோட ரகசியம். இது இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கும். 9வது, சூரிய தரிசனம், விட்டமின் டியோட சேர்த்து மனசுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். 10வது, நடைப்பயிற்சி, உடம்ப ஒரு இன்ஜின் மாதிரி சுறுசுறுப்பாக்கும். 11வது, தியானம் அப்புறம் மூச்சு பயிற்சி, இது மனசை தெளிவாக்கும். கடைசியா ஆரோக்கியமான சாப்பாடு, இது அன்னைக்கு நாள் முழுக்க தேவையான பெட்ரோல் மாதிரி. இப்ப யோசிங்க, இதுல எத்தனை பழக்கங்களை நீங்க இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்க? கண்டிப்பா 12ஐயும் நாளைக்கே பண்ண முடியாதுதான். ஆனா ஒரு 4ஓ 5ஓ பழக்கங்களை மட்டும் உங்க லைஃப்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. முதல் நாள்லயே உங்க முகத்துல ஒரு தனி பிரகாசம் தெரியும். முதல் வாரத்துல உங்க உடம்பு ரொம்ப லேசா இருக்கிறது உணர்வீங்க. முதல் மாசத்துல உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். சுவாமி விவேகானந்தர் அழகா சொன்னார், எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உங்க இலக்கை அடையிற வரைக்கும் நிக்காதீங்கன்னு. அந்த பயணத்தோட முதல் படி நாம பெட்ல இருந்து எப்படி எழுந்திருக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. காலையில நாம உருவாக்குற அந்த ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம கூட்டிட்டு போகும். மக்களே, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போகும்போது நாளைக்கு காலையில இந்த 12 பழக்கங்கள்ல ஏதோ ஒன்ன நான் கண்டிப்பா செய்வேன்னு ஒரு உறுதியான முடிவெடுத்துட்டு தூங்குவீங்களா? நீங்க இப்பவே உங்களுக்குள்ள எடுத்துக்கிற அந்த ஒரு சின்ன வாக்குறுதி
உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையிலையும் இந்த சின்ன மாற்றம் வர நீங்க ஒரு காரணமா இருங்க. இது போன்ற இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. காலைங்கிறது வெறும் டைம் மட்டும் கிடையாது, அது நம்மளை நாமே புதுப்பிச்சுக்க கிடைச்ச ஒரு சூப்பர் சான்ஸ். அந்த சான்ஸை மிஸ் பண்ணாம இனி ஒவ்வொரு காலையும் அர்த்தமுள்ளதா மாத்துவோம். உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் கிடைக்க நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.